ஆசீர்வதிக்கப்பட்டவளே. சொல்லுங்க பாப்போம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளே. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீ சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு மனவாட்டியா இருக்கிறாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் பரலோகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் 4 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். 4 என்று சொல்லுகிறேன். கர்த்தர் எத்தனை காரியங்களை சொல்ல வைப்பார் என்பது அவர் ஒருவரே அறிந்தது. முதல் காரியம், நீ கர்த்தருடைய உன்னத அற்புத படைப்பு. சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட சபையே, நீ கர்த்தருடைய அற்புத படைப்பு. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என்னை கொண்டு என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க? நான் ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருக்கிறேன், யாருக்கும் நான் பயனற்று போய் இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையிலே நீ ஒன்றும் இல்லாதவனாய் காணப்பட்டாலும் கர்த்தருடைய பார்வையிலே என் அன்பு திருச்சபையே, நீ விலையேற பெற்றவள். சொல்லுங்க பாப்போம். நான் விலையேற பெற்றவள். முதல் காரியம் நான் சொல்லி தருவது, நான் கர்த்தருக்கு அற்புத படைப்பு. நீ என்று சொல்லுவதை காட்டிலும் நான் என்று நான் சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் இந்த மனவாட்டியோடு பேசுவதாய் அழகா இருக்கும். சொல்லுங்க, நான் கர்த்தரின் அற்புத படைப்பு. சொல்லுங்க பாப்போம். நான் கர்த்தரின் அற்புத படைப்பு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு மனவாட்டி துணையாய் இருக்க வேண்டியவள். மனவாட்டி யார் என்றால் திருச்சபை. பழைய பாட்டில் நாம் பார்க்கிறதான நேரங்களிலே திருச்சபை உள்ளே போக முடியாது, ஆசாரியன் மாத்திரம்தான் உள்ளே போக முடியும். ஆனால் என்றைக்கு என் மணவாளன் தன் சரீரத்தை கிழித்தாரோ, உள்ளே இருந்து திருச்சபையை வெளியே எடுத்து வைத்தாரோ, இன்றைக்கு திருச்சபை கர்த்தருக்கான உன்னத படைப்பாய் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வாசல் படியிலே முர்தகாயை போல் நிற்க வேண்டிய என்னை கர்த்தர் அவரது சரீரத்தை கொடுத்து அவர் என்னை உன்னத படைப்பாய் உள்ளே கொண்டு வந்தார். 21வது வசனத்தின் 2ஆம் பகுதியிலே அவர் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார். விலா எலும்பை ஆண்டவர் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் விலா எலும்பு குத்தப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, ரத்தம் திருச்சபையின் மேலே தெளிக்கப்பட்டு எப்படி ஒரு பிள்ளை வெளியே வருகிற நேரத்தில் அது ரத்தத்தோடு இருக்குமோ, இன்றைக்கு இருக்கிற திருச்சபையே, உன் பிறப்பும் என் பிறப்பும் வித்தியாசமானது. உன் பிறப்பும் என் பிறப்பும் ஆச்சரியமானது. நீ நினைக்கிற நான் சாதாரணமானவன் என்று இல்லை. நீ கர்த்தருக்கான உன்னத அற்புத படைப்பாய் இருக்கிறாய். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்ப அவர் மணவாளன் என்றார். நான் அவருக்கு மணவாட்டி மனைவியா இருக்கிறேன். மனைவி என்றார் மனையை ஆள்கிறவள். என் அன்பு தேவ பிள்ளையே, அவரால் படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மகனை மகளே, நீ அவருக்கு மணவாட்டியா இருப்பாய் என்றால் புத்தி உள்ளவளா வீட்டை கட்டி எழுப்ப முடியும். நான் என் திருச்சபையை கட்டி எழுப்புகிறேனா? இன்றைக்கு பரலோக பார்வையில் இருந்து இந்த வார்த்தைகளை நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்ற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காய் சிந்தி கொடுத்தவருக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? திருச்சபையே, நீ கர்த்தரால் படைக்கப்பட்ட உன்னத படைப்பு. 2வது காரியம், நீ புகழப்படுகிறவள். சொல்லுங்க, நீ யாரு? புகழப்படுகிறவள். நான் புகழப்படுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகளிலே 31வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வெளிதெல்லாம் காதலே போயிடும். ஆண்டவரே, நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், என்னை இவர்களெல்லாம் புகழுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, 40 வயதிற்கு மேல போயிடுச்சுன்னா அழகை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற மணவாட்டியா இருக்கிறாயா? மணவாளன் அவர் மேகங்கள் மீது வருகிற நேரத்தில் அவருக்கு நான் எதிர்கொண்டு போகிற திருச்சபையாயின் சபை இருக்கட்டும். வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை புகழுவார், கர்த்தரால் நான் புகழ
கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தரால் என் கொம்பு உயர போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிற ஆண்டவர் எனக்கு கனம் இருக்கிறதா? உலகத்திலே படித்தவர்கள் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், உலகத்திலே உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், என்னை காட்டிலும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். என்னை நீ புகழ்வீரா? என்னை நீ தெரிந்தெடுப்பீரா? என்னிடத்திலே நீ பேசுவீரா என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளையே, எஸ்தர் 1வது அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. 7ஆம் நாளிலே வாசிங்க. ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது, நல்லா கவனிங்க, 7வது நாளிலே என் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அதே போல சூசான் அரண்மனையிலே ஆகாஸ் வேறு களிப்பாய் இருந்த நேரத்திலே வேதம் சொல்கிறது, மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்ரீ, நல்லா கவனிங்க, வஸ்தி மகா ரூபவதியா இருந்தாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக மகா ரூபவதிகள் இருந்தார்கள். ஆனால் வரமாட்டேன் என்று சொன்னபடியினாலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். யூதர்கள் இருக்க வேண்டிய இடத்தில், இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு புறச்சாதிகளாய் தள்ளப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் அவருக்காய் தெரிந்து கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அந்த பெண் ரூபவதியும் சௌந்தர்யம் உள்ளவளுமாய் இருந்தாள். எஸ்தர். ஆனா வஸ்தி யாரு? மகா ரூபவதி. எஸ்தர் யாரு? ரூபவதி. என் அன்பு தேவ பிள்ளையே, உலகம் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் பார்க்க மாட்டார். என் ஆண்டவரின் பார்வை வேறு. என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். உன் இருதயத்தின் அழகை பார்க்கிறவர். உனக்குள் இருக்கிறதான ஆவிக்குரிய கனிகளை பார்க்கிற அன்பு ஆண்டவர். ஆகாசுரன் போல பார்த்திருந்தார் மகா ரூபவதி. என் ஆண்டவர் என்னை பார்க்கிறபடியினால் மகா ரூபவதியை கண்டு ரூபவதியாயிருக்கிற எஸ்தரை கர்த்தர் அங்கே வைத்தார். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தான் ஆண்டவரே அந்த எஸ்தர், நான் தான் ஆண்டவரே அந்த எஸ்தர்? எஸ்தரின் பேரை என்ன தெரியுமா? ஊழியக்காரனாய் இருந்ததான மொர்தெகாய்க்கு தான் வாழ்ந்திருந்த நேரத்திலே அவள் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அவன் சொல்லி அனுப்பினான். இந்த காலத்தில் நீ உபயோகமா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த தலைமுறையிலே உன்னை வாழ வைத்து எஸ்தராய் ஆண்டவர் உன்னை பார்க்க இந்த மேன்மையை தந்திருக்கிறார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காய் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனுக்காய் உத்தரவாதம் வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2வது அதிகாரத்துல அவள் ரூபவதியா இருக்கிற 17வது வசனத்தை வாசிங்க. ராஜா எஸ்தர் 1 ராஜா சகல ஸ்திரீ. என் அன்பு தேவ பிள்ளையே, நான் அழகா இருக்கிறேனா? கவலைப்படாதீங்க, கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன் சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு என் உள்ளான அழகுதான் பிடிக்குமே தவிர வெளிப்புறமாய் நான் காண்பிக்கிறதான காரியங்கள் அல்ல. வேதம் எனக்கு சொல்லுகிறது, பிரபலமாய் இருக்க விரும்புகிறவன் அந்தரங்கத்தில் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். நான் ஆண்டவருக்காய் பிரபலமாக வரவில்லை, ஆண்டவருக்காய் காரியங்களை செய்ய வருகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, யோவான் ஸ்நானங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஆண்டவரே, இத்தனை வருடங்கள் 43 வயதாகிறது, இத்தனை வருடங்கள் உமக்காய் ஓடுகிறேனே, ஒரு பரிசுத்தவானுக்கு பிள்ளையாய் பிறந்து அவரது சபத்தை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தது என்ன தெரியுமா? யோவான் இங்கிலீஷ்ல சொல்ல அவன் பேர் இருந்தது, அவங்க பார்த்துதான் வச்சாரு. ஆனா இந்த யோவான் வனாந்திரத்தில் இருந்த வரைக்கும் அவனுக்கு வனாந்திரத்துல ஒண்ணும் கிடைக்கல. அவன் உணவு என்ன தெரியுமா? வெட்டுக்கிளியை பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். யாரும் கவலைப்படல. ஆனால் அவன் யோவான் ஸ்நானகனாய் கர்த்தரால் பயன்படுகிற நேரத்திலே எல்லா இடங்களிலிருந்து கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்தது உண்மை என்ற வனாந்திரங்கள் உண்மை அடைத்து போடாது. நீ கர்த்தரால் புகழப்படுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம் எஸ்தர் அன்பு வைத்தான். அப்ப இப்ப சொல்லுங்க, ஏசப்போட அன்பு யார் மேல இருக்கு? கையை தூக்கி சொன்னல, நான் ஆம்பளையா இருக்குன்னு சொல்ல, ஏசப்பா எல்லாமே எஸ்தர் தான். அப்ப சொல்லுங்க, என் அப்பா யார் மேல அன்பு வச்சிருக்கிறாரு? ஏன் மேல சொல்லுங்க, ஏன் மேல? சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம், என் அப்பாவுடைய அன்பு யார் மேல இருக்குதுங்க? வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும்
பட்சமும் கிடைத்தது. இப்ப சொல்லுங்க, ஏசப்பாவுடைய சமூகத்துல நீங்க போனா தயவு கிடைக்குமா கிடைக்காதா? இன்னைக்கு நான் நிறைய கேள்வி கேட்பேன், நீங்க சொல்லணும். ஏன்னா நம்ம வாய் எதை அறிக்கை செய்கிறதோ அதை கர்த்தர் அப்படியே நமக்கு தருவாங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு நான் போனா தயவும் பட்சமும் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை ஏசப்பா கிட்ட தயை மாத்திரம் இல்ல, ஏசப்பா இன்னைக்கு என் தலையில கிரீடத்தை வைக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்காலத்தை காட்டி தராங்க. மத்திய ஆகாயத்துல வரும்போது அன்றைக்கு வைக்கப்பட போகிற கிரீடத்தை இன்றைக்கு நிழலார் கர்த்தர் திருச்சபையை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறார். நிக்காம சகலகர்ம கௌதரமௌரியா நகரமௌ சகலமா ஆவிக்குரிய பிள்ளைகளே, கரங்களை தட்டி திருச்சபையை ஆவிக்குள்ளாய் மாறு. உன் தலையிலே கிரீடத்தை ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனே, நீ புகழப்படுவாய். நீ தனித்தவனல்ல, நீ தனித்தவனல்ல. பரலோகம் முன்னோடு உண்டு. ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நம்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தி. சொல்லுங்க, இன்றைக்கு யாரோ ஒருவர் இருக்க வேண்டிய இடத்தில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் ஜீவனோடு இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, கடந்த நாட்களிலே எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ மருத்துவமனையின் அனுபவங்கள். ஆண்டவர் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் நீ ஆண்டவருக்கு வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எஸ்தர் 9வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாத்தியாகிய சொல்லுங்க எஸ்தராய் உள்ளே வந்தனான். இன்றைக்கு எப்படி மாற்றப்படுகிற ராஜாத்தியாய்? சொல்லுங்க, உங்களை நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்றது தெரியுமா? ராஜாக்களும் நாங்களே. அடுத்தது ராஜாத்திகளும் நாங்களே. அப்பா ராஜாவா இருந்தா நான் ராஜாத்தியா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த மகளிர் தினத்துல ஆண்டவர் என்னை தமக்காய் ராஜாத்தியாய் வைத்திருக்கிறார். கிரீடத்தை தந்தார். எஸ்தரோட பிறப்பு என்ன தெரியுமா? அப்பா அம்மா இல்ல, அதனால மொர்தெகாயால் வளர்க்கப்படுகிறார். உள்ளே வந்தவர் விடப்படுகிற நேரத்துல ஒன்றும் இல்லாதவள் ராஜாவின் தயை அவளுக்கு கிடைத்த நேரத்தில் அவள் தலையில கிரீடம் ஏற்றப்படுகிறது. அடுத்தது ராஜாத்தி ஆகிறாள். ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி 2ஆம் பகுதி சொல்லுகிறது, இப்போது உன் வேண்டுதல் என்ன? சொல்லுங்க, வேண்டுதலோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் வேண்டுதல் என்ன? கேள்வி எங்க இருக்கு? அடுத்தது பதிலை ஆண்டவர் தருகிறார். அது உனக்கு கட்டளையிடப்படும். சொல்லுங்க, அது எனக்கு ஏசப்பா தருவாங்க. சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு தருவாங்க. அடுத்த கேள்வி, உன் மன்றாட்டு என்ன? இரட்டிப்பான நன்மை தருவேன். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அதை இன்றைக்கே கர்த்தர் உனக்கு உறுதிப்படுத்தி தருகிறார். அநேக கேள்விகளோடு அப்பா வார்த்தைகளை கேட்கணும்னு வந்திருக்கிற அப்பா உனக்கு கொடுக்கிற வார்த்தை அதன்படி செய்யப்படும். எதன்படி? நீ என்ன கேட்கிற ஏசப்பா செய்வாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, 32வது வசனத்தை தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 32வது வசனத்தை வாசிக்க. இப்படியே யாருடைய கட்டளை? ஏசப்பாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிச்சேன்னா ஒரு நாள் நீ கட்டளை கொடுக்கிற இடத்துல ராஜாதியே உன்னை வைப்பார். கர்த்தருடைய கட்டளைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். நீங்க எங்க கட்டளை வருது? எஸ்தரின் கட்டளையாவது. அப்பா நான் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க, கதறல. ஏசப்பா சொல்றாங்க, நாட்கள் ஒன்று வரும், இன்றைக்கு ஒரு கைகளும் கால்களும் விலங்கினால் கட்டப்பட்டு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்தாலும் கூடமிடப்பட்ட வசனங்கள் வரும் என்றால் ஒரு நாள் உன் உத்தரவில்லாமல் ஒருவனும் கையையும் காலையும் ஆட்ட முடியாத சிறைச்சாலை. வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் கட்டளையானது பூரின் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை கொண்டு உன் குடும்பத்தை திடப்படுத்துவார். உன்னை கொண்டு ஒரு கையின் பிரயாசத்தை திடப்படுத்துவார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் எல்லாம் செய்வார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அது ஒரு புஸ்தகத்தில் எஸ்தரை குறித்தது புஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்றார். இன்றைக்கு கர்த்தருடைய சபையில் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற உன் காரியங்கள் பரலோக ஜீவ புஸ்தகத்தில்
எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா நான் யார் என்று அறியாமல் இவ்வளவு நாள் இருந்தேன் ஆண்டவரே. பரலோக அன்பு, பரலோகத்தின் நேர்மை எனக்கு இத்தனை பெரிய காரியங்களை தரும் என்றால் என்னை திடப்படுத்துகிறவர் எனக்கானதை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. மறக்காத நல்ல தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவது காரியம், கர்த்தரால் புகழப்பட்டவர் காலம் அறிந்து செயல்பட வேண்டும். எழுதுகிற பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் காலம் அறிந்து செயல்பட வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோசுவா எழுதுகிற பிள்ளைகளுக்கா ரெஃபரன்ஸ் தரேன். யோசுவா 15:19, நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 15வது வசனம். 2 ஒரே வசனங்கள் தான். யோசுவா 15:19 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள், இன்னைக்கு யாரெல்லாம் இந்த நிலைமையில வந்திருக்கிறீங்க? வெக்கப்படாம கையை தூக்கி ஏசப்பாக்கு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும்பா. கேட்டது யார் தெரியுமா? அக்ஸா தன் தகப்பனிடத்தில் கேட்டது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். ஏன் காலேப் தன் மகனுக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தான் என்றால், அவன் நடந்து வந்தது வனாந்தரம், அவன் துவக்கம் வனாந்தரம். ஆனால் அவன் முடிவை கர்த்தர் வனாந்தரமாய் முடியவில்லை, எப்ரோனை கர்த்தர் அவனிடத்தில் கொடுத்தார். அதனால்தான் தன் பிள்ளை வந்து தன்னிடத்தில் கேட்கிற நேரத்திலே அவன் வறட்சியை கொடுத்தான். அவள் வந்து, அப்பா எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நல்ல தகப்பனுடைய மனசு சும்மா இருக்காது. கேட்டது என் பிள்ளையாயிடுச்சு, கேட்டது என் மகளாயிடுச்சு. தகப்பன்களுக்கு மகள்கள் அவ்வளவு மாசங்கள் இருக்கும், கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் என்னன்னா, இன்றைக்கு வந்திருக்கிற உனக்கு உன் தகப்பன் தந்தது வறட்சியா இருக்கலாம். பரம தகப்பன் உனக்கு தருவது திரட்சி, பரம தகப்பன் உனக்கு தருவது திரட்சி. மேற்புறத்திலும் பரலோக ஆசீர்வாதத்தினாலும் கீழ்ப்புறத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆவிக்குள்ளா இதை உணர முடிகிறது? அப்பா எனக்கு தருவது மனிதனால் எடுத்துக் கொள்ள முடியாது. என் வாழ்க்கை வறட்சி அல்ல, என் எதிர்காலம் வறட்சி அல்ல, அது திரட்சி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து. என் அன்பு தேவ பிள்ளைய, உலகத்திலே இத்தனை காரியங்களை எதிர்பார்ப்போம் என்றால் பரலோக தகப்பன் எத்தனை துரோகங்களை செய்தும் எத்தனை தப்பிடங்களை செய்தும் இன்னும் என் தேவன் நம்பிக்கொண்டிருக்கிறாரே. மணவாளன் என்னை மணவாட்டியை பார்த்து கொண்டிருக்கிறாரே. இப்ப சொல்லுங்க, என் மணவாளன் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார், என் ஆண்டவர் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார். அவர் நம்பினாதான் நீ சம்பாதிக்கிற உன் சம்பத்துக்கள் குறையாமல் இருக்கும். ஏன் குடும்பத்திலே வறட்சி தெரியுமா? ஏன் உன் தொழிலே வறட்சி தெரியுமா? ஏன் நீ செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே வறட்சி தெரியுமா? ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கல, ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கல, ஆண்டவருடைய ஜெபத்துல நிற்கல, ஜெபத்தில் காரியங்களை வாங்கவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, 16வது வசனம் சொல்லுகிறது, குறையாத ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? ஒரு வயலை, இது உன் உலகத்தின் ஆசீர்வாதம். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தால். திராட்சை தோட்டம் என்றால் என்ன தெரியுமா? நீ ஆராய்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை வயலை வாங்க உனக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால், உன்னை நம்பி கர்த்தர் ஒரு களத்தை கொடுத்திருக்கிறாரே, என் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வீடு எப்படி இருக்கிறது? என் வீடு பாழாய் கிடக்கிற நேரத்திலே வச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும் காலம் இதுவோ என்று கேட்கிற என் நல்ல தகப்பனுக்கு என்ன சொல்ல போகிறோம்? வீட்டிலே எனக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், ஆனால் வேத வீட்டிலே ஆண்டவர் எனக்கு திருச்சபை என்பது CHURCH என்பது கிரைஸ்ட். You are in the middle. நீ உள்ளே இருக்கிறாய். உள்ளே இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை அவர் விக்கினங்களுக்கு மறைத்து பாதுகாக்கிறார் என்றால் அவர் காரியங்களை பராமரிப்பது உன் தலைமேல் விழுந்த கடமை அல்லவா? வயலை வாங்க வைத்தவருக்கு அவர் களத்தை பெருமையாக்கி விடாது. வேதம் சொல்லுகிறது 27வது வசனத்திலே, அவள் சோம்பலின் அப்பத்தை ருசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது? வீட்டு காரியம் என்றால் உன் வீட்டு காரியம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வீடு ஒன்று இருக்கிறது. 2 வீடுகளையும் பார்க்க வேண்டியது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மணவாட்டியே, ஆண்டவரை
ஆண்டவரை எதிர்கொள்ள போகிற மனவாட்டியே, ஆண்டவருக்காய் மாற்றப்பட போகிற மகனே மகளே, உன்னிடத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது எப்படி நடக்கிறது என்று. சர்ச்சுக்கு நான் வந்தா என்ன, நான் பாய் போட்டா என்ன, நான் ஷேர் பண்ணாலும் போடட்டும். உன் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா யாராவது வந்து வேலை செய்யணும் இருப்பியா? வருகிற கெஸ்டை எல்லாத்தையும் செய்யணும்னு வெயிட் பண்ணுவியா? வருவது கெஸ்ட் அல்ல, வருவது உன் மணவாளன். உன் மணவாளன் வருகிறார் என்றால் உன் ஆபரணங்களினால் உன்னை அலங்கரித்துக் கொள்ளணும். ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அப்பா வருவாங்க, நான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி குடும்பங்கள் உள்ளே இருக்க வேண்டும். சுத்திகரிப்பு என்பது ஆண்டவருடைய வீட்டை முதல் சுத்திகரிக்கணும், அடுத்தது உன் உள்ளான இருதயத்தை சுத்திகரிக்கணும். இதுதான் உண்மையான சுத்திகரிப்பு. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய வேலைக்காரரை கேளும். இந்த சம்பவம் எங்கே நடக்கிறது என்றால் தாவீது அபிகாயிலின் காரியங்கள். நாபால் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனுக்குரிய காரியத்தை தாவீது காப்பாற்றுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு தாவீதின் குமாரனை தாவீது இந்த காலத்திற்கு தாவீதாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். அபிகாயிலாய் வந்திருக்கிற தேவ சபையே உங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த தாவீதின் மூலமாய் நாபாலின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்படுகிற நேரத்திலே தாவீதுக்கு ஒரு தேவை வருகிற நேரத்தில் தன் வேலைக்காரரை அனுப்புகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருச்சபையிலும் தேவைகள் வருகிற நேரத்தில் ஆண்டவர் ஊழியக்காரர்களை உங்களிடத்துக்கு அனுப்பி கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஒவ்வொரு குடும்பத்தை கேட்டாலும் ஊழியக்காரன் எவ்வளவு உத்தரவாதம் எடுத்தான், எவ்வளவு ஜெபித்தான், வந்த அனுபவித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது ஆதலால் இந்த வாலிபருக்கு உன்னுடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும் என அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபையில் இருக்கிறதான காரியங்களுக்கு உங்கள் கண்களில் தயை இருக்க வேண்டும். அடுத்தது நல்ல நாளிலே வந்தோம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஓய்வு நாளிலே உனக்கான அழைப்பு வருகிறது. ஓய்வு நாளிலே உன்னிடத்திலே பொறுப்புகள் தரப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியர் உங்களுக்கு தேவை என்று வந்த நேரத்தில் திருச்சபை வந்து நின்றது. ஹாஸ்பிட்டல் முதல் போன் பாஸ்டர் வரணும், அடக்காரன் பாஸ்டர் வரணும், பர்த்டேக்கு பாஸ்டர் வரணும், தாலி எடுத்து கொடுக்க பாஸ்டர் வரணும், எல்லாவற்றுக்கும் பாஸ்டர் வரணும். ஆனால் திருச்சபையிலே ஒரு காரியம் என்கிற நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளை நான் இருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் இன்றைக்கு தாவீதுக்கு கொடுக்க வேண்டாம், தாவீதின் குமாரனுக்கு தேவை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? 11வது வசனம் சொல்லுகிறது, நாபால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நாபால்கள் சாகட்டும். அபிகாயிலே, நீ வாழ வேண்டும் என்றால் உனக்குள்ள இருந்த நாபால் சாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் தத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணும். இங்க எல்லாத்தையும் நான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் என்கிற காரியம் இருக்காது, ஆண்டவரை இணைத்து நாம் என்கிற காரியம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனா? மனுஷனுக்கு கொடுக்கிறான்னு நினைச்சா அன்பு தேவ பிள்ளையே, யாரும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாம். நான் தெய்வத்திற்கு கொடுக்கிறேன் என்று நினைக்கிற பிள்ளைகள் நேரமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்க பார்ப்போம். உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எடுத்த ஒத்த சத்தமா வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் பாஸ்டரை அல்ல, மனிதனை அல்ல, கர்த்தரை கனம் பண்ண. அடுத்த வார்த்தையில ஆசீர்வாதத்தை வைத்தார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் இன்றைக்கு ஏன் பூரணமாய் நிரம்பவில்லை என்றால் நிரம்புவது போல இருக்கிறது. நான் போர் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் கிதியோனை போல, மீதியான
மீதி வைக்காம எல்லாத்தையும் கொண்டு போறான். டாக்டர் செலவு வருது, அநேக காரியங்கள் வருது. என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஊதி போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாது. ஆண்டவருக்காக ஒன்று இதை ஏன் கொடுக்கணும்னு கேட்கிறோம். ஆண்டவர் 10ஐயும் ஊதி போடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைய இப்போ வாங்க, வேதம் சொல்லுகிறது நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ. என் அன்பு தேவ பிள்ளைய இந்த நிலையில வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் கர்த்தருக்காய் புகழப்பட்டவள, கர்த்தருக்காய் படைக்கப்பட்டவள, கர்த்தருக்காய் காலம் அறிந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறார். உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிக்க பார்ப்போம். நல்ல கவனிங்க. என்னைக்கு இந்த வார்த்தை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபைக்குள் வந்துடக்கூடாது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் என் அன்பு தேவ பிள்ளைய இருதயத்துல சொல்றது யாருக்கும் கேட்காது. இருதயத்துல சொல்றது ஏசப்பாவுக்கு கேட்கும். இன்னைக்கு இருதயத்துல மாத்திரம் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இன்னும் ஆட்டோ பிடிச்சு போய் அநேகருக்கு நம்ம சொல்றோம். ஏன் ஆண்டவருக்காக ஊழியர்கள் செய்யணும்? ஆண்டவருக்காக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போனா போதாதா? என்ன எல்லாம் கொடுக்கணும்? கேட்காதீங்க. அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, வாசிங்க பாப்போம். ஏசப்பா வான் பண்றாங்க. என் அன்பு தேவனுடைய நீ கைவிடப்பட்டு போகக்கூடாது என்று எச்சரிக்கையாய வாணி. இது என்னுடைய வாணி அல்ல, பரலோகத்திலிருந்து கர்த்தரால் தரப்படுகிற வாணி. 18வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை அவர் என்னோட லவர் நினைக்கிறேன். டெய்லி அவர் என் மனவாளன், அவர் எனக்காக எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. கடைசி சொட்ட ரத்த வரைக்கும் சிந்தி கொடுத்தாரு என்னை வாழ வைக்க. அவர் தரித்திரரானா? வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சபையை சொல்லுங்க, நான் ஆண்டவரை நினைக்கிறேன். ஆண்டவரை நிறைய கையை பார்க்க முடியலையே, கையை தூக்கி சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நினைக்கிறேன்ப்பா, அப்பா உங்களை நினைக்கிறேன்ப்பா, உங்க அபிஷேகத்தால என்ன நினைச்சிருக்க ஆண்டவரை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு. என் அன்பு தேவ பிள்ளைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டதை யோசுவாவும் காலேபும் சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஒரு தலைமுறையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் தாவீதின் நாட்களில் அவன் அழைத்து திரிந்தான். ஆனால் சாலமோனின் நாட்களில் சமாதானம் இருந்தது. உன் காலத்திலே கர்த்தருக்காய் ஓடி திரிகிறாயா? புகைக்குள் இருக்கிறாயா? ஆடுகளுக்கு பின்னால் நடக்கிறாயா? கரடியோட ஃபைட் பண்றீங்களா? சிங்கத்தோட ஃபைட் பண்றீங்களா? உன் குமாரனாகிய சாலமோனின் காலம் சமாதானம். சொல்லுங்க, என் தலைமுறை சமாதானம். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, என்ன செய்வேன் என்கிறதான வருத்தம். இப்ப ஏசப்பா உனக்கு பிராமிஸ் பண்றாங்க, வா பிள்ளைகளின் காலங்கள் சமாதானமா இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம். இப்ப சொல்லுங்க, பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். கர்த்தருக்காய் பெரிதான காரியங்களை தாவீது செய்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுக்கு என் ஆண்டவர் சொன்னதை சாலமோனின் நாட்களிலே கரத்தினால் நிறைவேற்றினார். என் தகப்பனுக்கு ஆண்டவர் சொன்னதை எங்கள் காலங்களில் கர்த்தர் நிறைவேற்றினது உங்கள் கண்களுக்கு முன்பாய் சாட்சியாக இருக்கிறது என்றால் உன் காலத்திலே சொல்லப்படுவது உன் பிள்ளைகளின் காலத்தில் பேசப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய உடன்படிக்கையை எல்லாரும் வலது கை இருக்கா? பரலோகத்தை இப்படி உயர்த்தி சொல்லுங்க. இப்படிதான் ஏசப்பாவுடைய திருவிருந்த வாங்க போறோம். இப்ப இப்படி தூக்கி சொல்லுங்க. உலகத்துல இவ்வளவு நாள் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப இப்படி தூக்கி சொல்லுங்க. என் கையில உறுதிப்படுத்துங்கப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்கிட்ட நீங்க எல்லாம் கொடுத்திருக்கும் போது ஏன் நம்ம பக்கத்து வீட்டுல போய் நிக்கணும்? என்னை திடப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது. இந்த உறுதி என்ன தெரியுமா? எல்லாரும் இப்ப நெஞ்சில கையை வச்சு என் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்துல கையை வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, இந்நாள் எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு கொடுக்கிறவர், எனக்கு கொடுக்கிறவர். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலனா இருந்தா ஏசப்பாவை ஆசீர்வதிப்பாங்க. இப்ப வாசிங்க, 1 சாமுவேல் 25வது அதிகாரம், 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 15வது
என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காய் விசாரிக்கிற மூப்பர்கள் உண்டு, ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்படி இருந்தாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபசாரிகளாக இருந்தார்கள். மிஸ்பா திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உபசாரிகளாக இருந்தார்கள். என் தகப்பன் வாழ்ந்த காலத்துல அநேக திருச்சபைகளிலிருந்து அனுப்புவாங்க. எதுக்கு? பிசாசை டீல் பண்றதுக்கு. அங்க போங்க, டேவிட் சார்ட் ஒருத்தர் இருப்பாரு. ஆனா சுகமான என் சபைக்கு வந்துடணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை அனுபவித்த தெரிந்த அநேகர் உள்ள இருக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளையை தகப்பனுக்கு கொடுத்த அதே காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு எங்களையும் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு பயபக்தியோடு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உபசாரிகளா இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம். என்னைக்காவது ஊழியக்காரர் வந்துட்டு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் நீங்க கொடுக்கணும், என்னைக்காவது இந்த திருச்சபையில் நாங்கள் உபத்திரவப்படுத்துறது உண்டா? இல்ல. ஏனென்றால் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பவுலை போல என் அன்பு தேவ பிள்ளைகளை கூடார தொழில் அவன் செய்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய நாட்கள் வருகிற வரைக்கும், இன்று வரைக்கும் கர்த்தர் சொன்னபடியால் வேலைகளை செய்து சபைகளை விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நமது பொருளில் ஒன்றும். உங்க வீட்டுல இதுவரைக்கும் சுகபலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கல்ல, இதற்காக பிறப்பில் இருக்கிறதான ஊழியக்காரனை நினைத்ததுண்டா? செபித்ததுண்டா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் சபையின் பிள்ளைகள் எனக்காய் தினமும் என் குடும்பத்திற்காய் ஊழியத்திற்காய் செபிக்கிறார்கள் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் செபிக்கிறோம் ஆண்டவரே, பரவ உயர்த்தி சொல்லுங்க. செபித்தாலும் சரி, செபிக்காவிட்டாலும் சரி, செபித்தவர்களுக்கு நன்றி, செபிக்க போகிற பிள்ளைகளுக்கு கோடி நன்றி. உங்கள் செபங்கள் தான் எங்களை நிற்க வைக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, அவளிடத்தை சாட்சி பகரப்படுகிறது. நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, சில காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் காட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் இடம் வாங்கியிருக்கிறீங்க, நிறைய பேர் வீடு கட்டிருக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, இனிமையாய் பேசுகிறவர்கள் நல்லவர்களும் அல்ல, கடினமாய் பேசுகிறவர்கள் கெட்டவர்களும் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கோபம் எங்கே இருக்கிறதோ அங்கே உள்ளே ஆண்டவர் உண்மையான அன்பை வைத்திருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைய, தன் பிள்ளையின் மேல் அன்பாக இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டித்திருக்கிறான். ஏன் இன்னைக்கு தண்டிக்கிறாங்க? நாளைக்கு நான் தண்டிக்க கூடாது என்பதற்காக. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்திலே, நாங்கள் ஆடுகளை வைத்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் ஆண்டவருடைய அக்கினி உங்களை சுற்றி இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. நாங்கள் அல்ல, நாங்கள் ஆராதிக்கிறதே உங்களை பாதுகாத்தார். நாங்கள் இந்த திருச்சபைக்குள்ளா இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். இந்த மதில் தகர்க்கப்படாமல் இருக்கிறபடியினால் தலைமுறைகள் உள்ளே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை தலைமுறை உள்ள இருக்கு தெரியுமா? மங்களமா இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறான், பிள்ளையின் பிள்ளை இருக்கிறது, மோகராஜாங்க இருக்கிறாங்க, மருமகன் இருக்கிறார், பேர பிள்ளைகள் உள்ளே இருக்கிறார்கள், மகள் குழந்தை சேர்ந்த வீட்டில் இருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைய, இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 23வது வசனத்தை வாசிமா. அபிகாயில திருச்சபைய தாவீதின் குமாரனை பார்க்கிற நேரத்தில் ஏசப்பா புத்தி இல்லாத கன்னிகையா மாறினார. புத்தி உள்ளவளாய் இருந்து காலம் அறிந்து செயல்படு. இது ஆண்டவரை அறிவிக்கிற காலம், இது ஆண்டவருக்கு தோள் கொடுக்கிற நேரம். வேதம் சொல்லுகிறது, அபிகாயில் தாவீதை காண்கையில், நீ கார்ல வந்தாலும் சரி, ஆட்டோல வந்தாலும் சரி, பைக்ல வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, சபைக்குள்ளாய் தீவிரமா வரணும். ஆண்டவரே, 8 மணி ஆராதனை, தாவீதின் குமாரன் உள்ளே வந்திருப்பாரு, அவரை நாம் பார்த்து ஓடி வரணும்னு சொல்லிட்டு கழுதையில் வந்த அபிகாயில் தாவீதை பார்த்த உடனே அவள் இறங்குகிறாள். இறங்கின உடனே முகம் குப்புற விழுந்தாள். ஆனா இன்னைக்கு நிக்கிறதுக்கு நமக்கு சபைக்கு தெம்பில்லை. எப்படிக்கா முகம் குப்புற விழுவோம்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக முகம் குப்புற விடாமல் இருப்பாய் என்றால், ஒரு நாள் தாவீதின் கையிலிருந்து வந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பட்ட நேரத்தில் அவனும் முகம் குப்புற விழுந்தான். உலகத்தில்
என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஒருவரும் என் சந்நிதிக்கு வெறும் கையோடு வரக்கூடாது. இத்தனை நாளும் எனக்கு பலத்தை கொடுத்தவருக்கு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தவருக்கு, கனத்தை கொடுத்தவருக்கு நான் உண்மையாய் கொடுத்திருக்கிறேனா? கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்திருப்பாய் என்றால் அநேகத்திலே உனக்கு அதிகாரங்களை தர அவர் காத்துக் கொண்டிருந்தாரே. ஆனால் அந்த கொஞ்சத்தில் நான் ஆண்டவருக்கு கொடாதபடிக்கு காலம் அறிந்து செயல்படாதபடி இருந்தபடியினாலே அதிகாரங்கள் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ராஜ மேன்மை உனக்கு ஆண்டவர் தருகிறார் என்றால் நான் சாட்சியை சொல்றது போலதான். எனக்கு ஆண்டவர் சொந்த சபையை தந்திருக்கிறாங்க அப்படின்னா என் அன்பு தேவ பிள்ளையே, தகப்பனின் சுகம். இன்றைக்கு நம்ம வாடகை சபையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உள்ளே ஆண்டவர் அநேக அதிகாரிகளை வைத்திருக்கிறேன் என்று பரலோகம் சாட்சி கொடுக்கிறபடியினால் இந்த அதிகாரிகள் உண்மையாக இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு இந்த பாடலின் சொந்தமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்கும் கர்த்தர் ஒரு சொந்த சபையை தருவார். அதை கர்த்தர் பெரிதாய் மாற்றுவார். அநேக லட்சங்களை கொண்டு வருவாங்க. சின்ன வயசுல இருந்தே சபை வளர்ந்துச்சுல்ல, ஒவ்வொரு காரியத்துல என்னோடு சபை இருந்துச்சுல்ல. இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் என் சபையை வாழ வைக்க வேண்டுமே. நீ கர்த்தருக்கு செய்வதை அவர் மறக்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் ஆண்டவன் பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பாராக. 31வது வசனத்தின் கடைசி வார்த்தை வாசிக்க பார்ப்போம். உமது அடியாளை 31 கடைசி வார்த்தை. உமது அடியாளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஏசப்பா நான் உங்களை நினைக்கிறேன். இப்ப ஏசப்பாட்ட சொல்லுங்க, என்ன நினைச்சுக்கோங்கப்பா. சொல்லுங்க பாப்போம், என்ன நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. என் காலையில கொஞ்ச நேரம் முடிச்சிருப்பா. என் பிள்ளைகளை நான் விட்டுட்டு போறப்பா. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுப்பா. உத்தரவாதம் எடு சபைய, உத்தரவாதம் எடுப்பிச்சோரே. உனக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க நிக்கணும். உன் பிள்ளைங்க நின்னா பிள்ளைகள் இருக்க முடியும். இப்ப சொல்லுங்க, கைய வச்சு என்ன நினைச்சுக்கீங்க ஆண்டவரே, என்ன நினைங்க ஆண்டவரே. இனி பாரத்தை வச்சுட்டீங்க. அன்னால போல வந்திருந்தீங்கன்னா உன் பிள்ளைய குறிச்ச பாரம், உன் எதிர்காலத்தை குறிச்ச பாரம் எல்லாத்தையும் இங்க வச்சிருங்க. சமாதானத்தோட இப்போ நீ கேட்ட காரியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். இப்ப 32வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, நீ ஏசப்பாட்ட நினைங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா தாவீதே அபிகாயிலுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்னா, தாவீதுக்கு முன்னால் இருந்தவர், என் கருவை கண்ணால் பார்த்தவர், அவையங்கள் உருவருவதற்கு முன்பா தாயின் கருவினை வரைந்து வைத்தவர் என் ஆசீர்வதிக்காம இருப்பாரா? கேள்வி உங்களுக்கு தான். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்காம இருப்பாங்களா? அபிகாயிலோட ரெக்வெஸ்ட தாவீது கேட்டா உன் ரெக்வெஸ்ட அப்பா கேட்பார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொன்னாங்க. வேதம் சொல்லுது, அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, சொல்லுங்க, கையை வச்சு சொன்னீங்கல்ல, இப்ப ஏசப்பா உங்களுக்கு தந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய காரியத்தை கேட்டால் அப்பா தருவாங்க. இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனுக்கு இந்த ஆராதனைக்கு உங்களை கொண்டு வந்ததுக்கு எத்தனை பேர் ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க? இது எனக்கான வார்த்தை சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி அப்பா ஆமென் சொல்லுங்க. சத்தமா கரங்களை தட்டி சொல்லுங்க. ஏசப்பா என்னை கொண்டு வந்தாங்க, இந்த வார்த்தையை கேட்க வச்சாங்க. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 33 வாசிங்க. நீ சொல்லிய யோசனை அப்பா என்ன நினைச்சுக்கோங்க, என் கூட வாங்க. ஏசப்பாவோட யோசனையை கேட்க வந்தல்ல, ஒரு யோசனை சொல்லுங்க பாப்போம். என் யோசனை வரைக்கும் யாருமே கேட்க மாட்டாங்க பாஸ்டர். என்ன ஒரு மனுஷன் கூட யாரும் நினைக்க மாட்டாங்க. என் குடும்பத்துல யாரும் தாவீதுக்கு மேல அபிஷேகத்தை வச்சாச்சு. அப்பாவுக்கு தெரியும் அவன் ராஜாவான. அப்பா ஏத்துக்கிட்டாரா? நேரா ஓடிப்போ, அண்ணன்களுக்கு எல்லாத்தையும் சுமந்து கொண்டு ஓடு. தாவீதை அனுப்புனா அண்ணன்களுக்கு தெரியும் அவன் தலைமையில் அபிஷேகம் இருக்கணும். போயிட்டான். யுத்த காலத்துல அண்ணன் என்ன கேட்டான் தெரியுமா? கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டுட்டு வந்த? உன் சம்பாத்தியம் தான் உலகத்திற்கு வேண்டுமே தவிர நீ அல்ல. ஆனால் உன்னை மறக்காதவர் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணினது போல உன்னை ராஜாவாக்கினார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை யூதாவை விசாரிக்க வைப்பார். என் அன்பு திருச்சபையே, நீ தனித்தவன் அல்ல.
நீ தனித்தவன் அல்ல. இன்றைக்கு பார்க்கிற பாடுகள் உனக்கு நிரந்தரம் அல்ல. உன் பாடுகள் பாடல்களா கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு. நல்லா அவர் ஒரு காலத்துல கொக்கதாமேட்ல ரத்தத்தை கொடுத்துட்டாரு. இன்றைக்கு என் ரத்தத்தை எடுத்துக் கொள்வதற்கு உருவின பட்டயத்தோடு பிழையாமை சந்திக்க வந்தது போல் சந்திக்க வந்தவருக்கு முன்பாக கையை வச்சு சொல்லிட்டோம், அப்பா என்ன நினைச்சிருங்க, உரையில போட்டுட்டாரு. அவர் சொல்லுகிறார், அவளை பார்த்து நீ சமாதானத்தோடு வாசிங்க. 35 இருக்குன்னு நினைக்கிறேன், வாசிங்க. நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. ஏசப்பா வந்தது பீலையாமை சங்கரிக்க. கழுதை அவனுக்காய் பேசினபடியா பீலையாம் காக்கப்பட்டான். இன்றைக்கு உனக்காய் பேசுகிற ஒரு தாய் இருக்கிறாங்க, உனக்காய் பேசுகிற மனைவி இருக்கிறாங்க, உனக்காய் பேசுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, உனக்காய் சொல்கிற கணவன்கள் இருக்கிறபடியா அநேக அதிகாரிகள் தப்பி இருக்கிறாங்க. அநேக நாபார்கள் இன்றைக்கு ஆண்டவருக்காக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிற நாபால் சாகட்டும், அபிகாயில் வாழட்டும். வேதம் சொல்லுகிற 33 வாசிமா, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் கையே ஏசப்பா என்ன பழிவாங்க கூடாது, என் கையே பழிவாங்காதபடியும். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவரிடத்திலிருந்து நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிற இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினா எத்தனை குடும்பத்தை நீங்க காப்பாத்திருக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளைய, எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எந்த திட்டத்திற்காக அழைத்தாரோ அதுல உறுதியாய். எல்லாருக்கும் கார் இருக்கும், ஆனா மலை பிரதேசத்துக்கு போனோம்னா நம்ம கையில இருக்கிற காரம் மலை ஏறாது. அதுக்கு பிரத்யோக காலம் இருக்கும், அதுலதான் எல்லாரும் ஏறி போனோம். அதே போலதான் இன்றைக்கு உன்னை ஒதுக்கப்பட்டு வீட்டுல வச்சிருக்காங்களா, வயசாயிருச்சு, நீ செவி வீட்டுல வச்சிருக்க. ஒரு நாள் வரும், எத்தனை காஸ்ட்லி கார் வந்தாலும் பரலோகத்துக்கு போனோம்னா இந்த ஓல்டு கார் தான் எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போனோம். அதனால என் அன்பு தேவ பிள்ளையே, கலங்காத. உன்னை தேடி கர்த்தர் நாட்களை கொண்டு வருவார், உன்னை தேடி ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். என் சிருஷ்டிகரே உனக்கு நாயகர், என் சிருஷ்டிகரே உனக்கு நாயகர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். இன்றைக்கு நீ தனிமைதான், ஆனா உன் பேடைக்குள்ள அநேகர் காக்கப்படுகிற காரணங்களை கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கு நீ விதவைதான், சாரிபாத்தூர் விதவையே, உன் மூலமாய் கர்த்தர் ஊழியரையும் வாழ வைப்பார், உன் குடும்பத்தை வாழ்த்தி காட்டுவார். வேதம் சொல்லுகிறது 35 வாசிங்கம்மா. அவள் தனக்கு கொண்டு வந்ததை ஏசப்பாக்கு நேரத்தை கொண்டு வரணும், காணிக்கைகளை கொண்டு வரணும். தேவைகளை நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு சொல்லுகிற அபிகாயிலாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தாவீது அவள் கையில் வாங்கி கொண்டு அவளை பார்த்து, உன் வீட்டிற்குள் சமாதானம் பண்ணின உன் திருச்சபைக்கு நீ சமாதானம் பண்ணாமல் இருப்பாய் என்றால் நீ எதை விதைக்கிறாய் அதைத்தானே நான் அறுக்க முடியும். உன் வீட்டிற்குள் சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற நேரத்தில் நேரம் பாராமல் திருச்சபை வந்து நிற்கிறது. உன் திருச்சபையில தேவைகள் இருக்கும்போது ஒழிந்து கொள்ளாதே. சவுலை போல, தாவீதை போல கோலியாத் வந்து நிற்கும் போது முன்னால வந்து நில்லு. ஆண்டவருக்கு தாவீதுகள் வேண்டும். தாவீதின் குமாரனாய் வந்தவர் உன்னை குமாரனாய் குமாரத்தியாய் எடுத்து பயன்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. ஏசப்பா கிட்ட பேசுற பிள்ளைகளுடைய சொல்ல ஏசப்பா கேட்பாங்க. கர்த்தாவே சொல்லும்படி கேட்கிறேன் என்று சொல்லிப்பார். நீ சொல்லுவதை பரலோகம் கேட்கும். சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா வரைக்கும் கர்த்தர் பேச வைப்பார். கரங்களை தட்டி சொல்லு, நான் அர்ப்பணிக்க வந்தேன், கர்த்தர் என்னை அலங்கரிக்க வந்தார். வேதம் சொல்லுகிறது, உன் முகத்தை பார்த்து என் முகத்தை பார்த்து ஏசப்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும். தைரியமா சொல்லுங்க, என்னால என் குடும்பம் வாழுது. 4வது காரியம், நீ யுத்த களத்தில் நிற்பவள். சொல்லுங்க, காலம் அறிந்து செயல்படுகிறவர்களுக்கு யுத்தங்கள் வரும், பிரச்சனை வரும்.
என் நிமித்தமாய் உங்கள் பேரில் பொய்யான சொற்களை சொல்வார்கள் என்றால் நம்ம எப்படி இருப்போம்? அப்ப அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கான யுத்த களத்தில் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகள் நல்லா கவனிங்க. ஏசப்பா கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு மனைவிகளை, உங்களுக்கான பிரத்யோக வார்த்தை 3 வார்த்தை சபைக்கு பேசுறேன். 4வது வார்த்தை, இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே கொண்டாடிட்டு இருக்கிறீங்கல்ல மனைவிகளை, உங்கள் சபங்கள் அநேக கணவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. உங்கள் கணவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. யுத்தம் செஞ்சது யாரு? ஆனா முன்னால் எழுதப்படுகிற பெயர் என்ன தெரியுமா? கேனியனான ஏபேரின். அப்ப பரலோகத்திற்கு போகும்போது என்னை குறித்த ஜீவ புஸ்தகம் எப்படி சொல்றது தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனின் மணவாட்டியாக ஜின்சன் அவனுக்கு யுத்தத்தை செய்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த யுத்தத்தை என்னால் எப்படிப்பா செய்ய முடியும்? ஒன்னால செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கேனியனான ஏபேரின் மனைவியாக இப்போ கிரேஸ் சொல்லணும். பிரதீப்பின் மனைவியாய் இருக்கிற நான் ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தில் ஆண்டவருக்கு மனைவியாய் வாசித்துக் கொண்டிருக்கிற நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. வேதம் சொல்லுகிறது, மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற தேவ வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டார். நீ கட்டிக்கொண்டிருக்கிற கட்ட போகிற வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்படுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவர் எனக்கான வாசஸ்தலத்தை கட்டிக்கொண்டிருக்கிறார். அவர் என்னை விட மாட்டார். இப்ப 20வது வசனத்தை வாசிங்க. எப்படி வந்து யுத்தத்தை செய்ய போறேன்? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து. நீ யுத்தம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்புவார். நீ அந்த இடத்துல மாத்திரம் போய் நில்லு. சிசேராவோட யுத்தம் பண்ணினது யார் தெரியுமா? வானத்தில் இருந்த நட்சத்திரங்கள். உனக்காக யுத்தம் செய்ய போவது யார் தெரியுமா? என் ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? என் குடும்பத்தை நடத்த முடியலப்பா, என் தொழில விருத்தி இல்லை, நீ செய்யாத. கர்த்தருடைய வேலையை நீ செய்வா, உன் வேலையை அவர் செய்வார். சாட்சியை நான் சொல்ல முடியும். 8 நாள் தான் இருக்கு. நேற்று ஆபீஸ்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னால 3 லட்சம் நீங்க பண்ணிட்டு எங்க பண்ண தெரியாது. திங்கட்கிழமை போய் ரிப்போர்ட் பண்ணு. ஏன் தெரியுமா? ஒரு நாளை முழுவதுமாய் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இது வரைக்கும் என் டார்கெட்டுக்கு முன்னால ஒருவரால் வந்து நிற்க முடியல. இதே 4 மாதங்களுக்கு முன்பா என்ன செய்வேன் ஆண்டவரே? இப்பொழுது எனக்கு செய்தவரை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த மாதத்துல நீ தாழ்ச்சி அடைய மாட்ட. இந்த மாதம் என்ன தெரியுமா? உண்மையா 25வது ஆண்டு இந்த மாசத்தோட தான் முடிக்க போறோம். போன வருஷம் பினான்சியல் இயர் இப்ப முடிய போகுது. போன வருஷத்தை இன்னும் ஆண்டவர் முடிக்கல. உன் கணக்கை ஆண்டவர் தொடங்கி கொண்டிருக்கிறார். 26 ஏப்ரல் 1 உண்மையாக தொடங்க போகுது. அங்கே போவதற்கு முன்பாக அநேக இல்லைகள் கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நியாயாதிபதிகள் 4:7 வாசிக்கலாம். நான் யாபேரின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையிலும் கீசோன் பள்ளத்தாக்கில் உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். சபைக்கு தொடக்கத்துல நிறைய பேர் வந்தாங்க. இவர்களால ஜெயம் உண்டாகும்னு நினைச்சோம். ஆனா பாராக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 8வது வசனத்தை வாசிங்க. நீ என்னோ ஊழியத்துக்கு கூட்டு சேர்க்காதீங்க, ஆண்டவருடைய காரியத்துக்கு கூட்டு சேர்க்காதீங்க. உனக்கு வர வேண்டிய ஜெயம் உன்னை தாண்டி இன்னொருத்தருக்கு போயிடும். வேதம் சொல்லுது, அதற்கு பாரா நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். பாஸ்டர் வந்தா போவேன், பாஸ்டர்னா வந்தா போவேன். அடுத்த வார்த்தையில தேவோராகிட்ட இருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை வரும். இதற்கான ஜெயம் உனக்கு
கிடைக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேக யாகையிலா கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்றால் பாராக்குகள் செய்ய முடியாத காரியத்தை யாகேலே நீ செய்வாய் என்று பாராக்கால் முடிக்க முடியாதது யாகேலால் கூடும், மனிதனால் செய்ய முடியாதது என் தேவனால் கூடும். அந்த தெய்வத்தின் துணை இருக்கும் என்றால் யாகேலே கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் செய்ய வேண்டிய இந்த ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து காண்பித்து நான் கடந்து போகிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைக்கு சபையிலே உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது பரலோகத்திலிருந்து. ஈசாக்கிற்கு நீ மனைவியாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் அனுப்பப்பட்டதான ஊழியக்காரனோடு நீ போகிறாயா? அவனுக்கு தோள் கொடுக்கிறாயா? அவன் காரியங்களை எல்லாம் நீ நிறைவேற்றுகிறாயா? வேதம் சொல்லுகிறது, ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். ஊழியத்துக்கு எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னும் நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. ஆண்டவரே உங்க வேலையை செய்யறேன்னு சொல்றவங்க கட்டாயம் அல்ல, வலது கரத்தை தூக்கி சொல்லுங்க, நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே. போனவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் 60வது வசனம், பரலோகம் வாழ்த்துவதாய் வாழ்த்துகிற ரெபெக்காளை பரலோகம் வாழ்த்தி, எங்கள் சகோதரி பரலோகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தவான்கள் இன்றைக்கு மனவாட்டியே ஒன்ன வாழ்த்துறாங்க. ஏசப்பா பின்னால போக துணிச்சல்ல, நகோமிக்கு பின்னால ஓர்கோடம் வந்தா, ரூபம் வந்தா. ஆனா பாதியில நிறைய பேர் ஓர்கோடுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அவன் முத்தம் கொடுத்துட்டு போனாங்க. நீ முத்தம் கொடாவிட்டாலும் அவருக்கு பின்னால் உண்மையாய் வந்தாய் அல்லவா? பரலோகம் உன்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. கடைசி வார்த்தை என்று ஆசீர்வதித்தார்கள். பரலோகம் ஒன்று இப்படி ஆசீர்வதிக்குது, நீங்கள் இப்பொழுது இருப்பது போல 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே சொல்லுங்க, இன்றைக்கு சொல்லப்பட்டபடியே என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் உங்க ப்ராமிஸ் வேர்டா எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம், நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. என் தகப்பனை இன்றைக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்த்துகிறீர்கள் என்றால் அன்றைக்கு அவர்கள் நடந்த பரிசுத்த வாழ்க்கை, உங்களுக்காக அவர்கள் செய்ததான ஜெபங்கள் இன்றைக்கு வாழ்த்துவது போல உன்னையும் உன் பிள்ளைகள் வாழ்த்த வேண்டும் என்றால் கேட்ட சத்தியத்தின்படியாக கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிரு. அநேக அதிகாரங்கள் இன்றைக்கு உன்னிடத்தில் இல்லாமல் இருந்தால் சாலமோனின் காலங்களிலே இல்லை என்பதை இல்லாமல் போக தக்கத கர்த்தர் நிரம்ப ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி, என் திருச்சபையே உன் எதிர்காலம் உன்னை பாக்கியவதி என்று சொல்லும். அவள் புருஷனும் அவளை பார்த்து, ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவார், எனக்கு இருக்கிற ஒரே நாயகர் ஆண்டவரே, இன்றைக்கு நாயகன் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோக நாயகர் நீ என்னோடு இருக்கிறீர், அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார். அநேக பெண்கள் குணசாலிகளாய், அநேக சபைகள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் சொல்லுகிற, நானோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். இருந்த இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரு 2 நிமிஷம் சபையே எழுந்து நில்லுங்க. மணவாள வந்திருக்கிறாங்க, இயேசுப்பா வந்திருக்கிறாங்க. ஒன்னால் ஆவியே உங்களால முடிகிறது என்றால் அமைதியா நிற்காத, கரங்களை தட்டி அப்பான்னு சொல்லு, அப்பா என்ன நேசிக்கிறீங்களா? என்ன ஆண்டவரே இன்னும் விரும்புறீங்களாப்பா? நான் நானாக வந்திருக்கிறேன்ப்பா. நான் ஆண்டவரே நல்லவர் என்றப்பா, பாவியாக என்ன கிருபையாயிருப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்திருக்கிற, அந்நிய பாஷை இழந்திருக்கிற, ஊழியத்தை இழந்திருக்கிற, மறுபடியும் மறுபடியும் நீ கட்டப்படுவார், நீ மறுபடியும் கட்டப்படுவார். வேற வாக்கியங்களோடு, ஸ்தோத்திர பலிகளோடு, ஆடல் பாட சத்தத்தோடு, மணவாளின் சத்தத்தோடு உன் வீடு, உன் தொழில், உன் பிள்ளைகள், உன் திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கச்சுகள் சபையே, கச்சுகள் சபையே,
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை நினைத்துக் கொள்ளும் அப்பா. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். பேரை பெருமைப்படுத்துங்கப்பா. ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே என் அன்பு பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். மனை நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமக்காக